அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2025 வருடத்தின் 2வது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சூரியன் மேஷ ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. மேஷ ராசியில சூரியன், மிதுன ராசியில செவ்வாய், புதன் மகரத்துல 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சுக்கிரன் மீனத்திலையும், குரு ரிஷபத்துல 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தியாக போறாரு. சனி கும்பராசியிலையும், ராகு பகவான் மீனராசியிலையும், கேது பகவான் கன்னிராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5/2/2025 தொழில்ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு. 11/2/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 12/2/2025 அன்று தொழில்ஸ்தானத்தில் இருந்த சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 21/2/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 26/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்த புதன் தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம். மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசியிலேயே செவ்வாய் வக்ரத்துல இருக்கிறாரு. சுகஸ்தானத்துல கேது, அஷ்டமஸ்தானத்துல சூரியன், புதன், பாக்கியஸ்தானத்துல சனி, தொழில்ஸ்தானத்துல சுக்கிரன், ராகு, அயன சைன போகஸ்தானத்துல குரு வக்ரத்துல அப்படின்னு இந்த மாதத்தின் ஆரம்பத்துல கிரக நிலைகள் எல்லாமே இருக்குது. காரியத்தை திட்டமிட்டபடியே நடத்தி முடிக்கக்கூடியவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள். நீங்க விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையுமே வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால எல்லா விஷயத்திலையும் சற்று கவனத்தோடு ஈடுபடுறது நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால பேச்சுல இனிமையும் சாதுரியம் அதெல்லாமே இருக்கும். காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சொத்து, மனை, வீடு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் ஒரு சில இழுபறிக்கு பிறகுதான் காரியம் அப்படிங்கிறது கைகூடும். அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மாத தொடக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் தான் வீட்டை தானே பார்க்கறதால ஓரளவு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது உருவாகும். புண்ணிய காரியங்கள் செய்வதில் ஆர்வத்தை காட்டுவீங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் தடையாய் இருந்துட்டு வந்த பாகப்பிரிவினைகள்லாம் நடக்கும். 10ல் ராகு பலம் பெற்று சஞ்சரிக்கிறதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிதுன ராசிக்குள்ளேயே செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்துல வக்ரம் பெறுவதால உத்தியோகத்துல திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கடன் சுமையை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கு அப்படின்னு அதை செய்து முடிக்க போறீங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் மனதை உற்சாகப்படுத்தும். ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும். வெளிநாடு சென்று பணிபுரியணும்னு நினைச்சவங்களுக்கு உங்களுடைய புதிய நண்பர்கள் மூலம் அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது கைகூடி வரும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்க தொடங்கும். மாதத்தின் ஆரம்பத்துல புதன் மகர ராசியில இருக்கிறாரு. 4ஆம் இடத்துக்கு அதிபதியா புதன் இருக்கிறாரு. மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துக்கு வருவது மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். எதையுமே திட்டமிட்டு செய்து முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. இந்த மாதத்துல பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியே கும்பராசிக்கு புதன் போறாரு. உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது அற்புதமான யோகங்களையும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவும் ஏற்பட போகுது. புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் முடிஞ்ச வரைக்கும் இழக்க வேண்டாம். உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு, கிடைக்காத ஊதியம் இதெல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். தாய் தந்தையரோடு இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்கும். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்கிறதுக்கு சகோதரர்களுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சுமூகமான உறவோடு பாகப்பிரிவினை அப்படிங்கறத செய்து கொள்ளுவீங்க. பிப்ரவரி மாதத்தின் முதலிலிருந்து மீனராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவரு உச்சம் பெறுவது நல்லதுதான். அப்படின்னாலும் உங்க ராசிக்கு விரையாதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறாரு. அப்ப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலெல்லாம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது
தேவைப்படும் உங்களுக்கு. திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தியாக போறாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி ஆவதால அதிக நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பா விலகி சென்ற சொந்தங்கள்லாம் திரும்பி வருவாங்க. உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், மனக்கலக்கங்கள் இதெல்லாமே படிப்படியா குறைய போகுது. உத்தியோகத்துல பணி நீக்க செய்யப்பட்டவங்க எல்லாம் மீண்டும் பணியில சேருவீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் மந்தமான நிலை அப்படிங்கிறது இருந்தாலும் வருமானம் வழக்கம் போல இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் எந்த ஒரு வேலையிலையும் முழு கவனத்தோடு ஈடுபடுறது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்துல செய்ய திட்டமிடுங்க. பணி நிமித்தமான பயணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த இடைவெளி அப்படிங்கிறது குறையும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உங்களுக்கு உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு அப்படிங்கிறது வரலாம். பெண்களுக்கு எந்த காரியத்தில் ஈடுபடும் முன்போ நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது தான் நல்லது. பண வரவு அப்படிங்கிறது தாமதப்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அப்படிங்கிறது குறைய போகுது. வேலைப்பளு குறையும். உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணாகலாம். வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழல் அதிகமாக வரும். திடீர் செலவுகள் வரும். அப்படிங்கிறதால சிக்கனத்தை கடைப்பிடியுங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இருந்துட்டு வந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது அமைய போகுது. சந்தோஷமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாகனம், பூமி மூலம் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்துட்டு வந்த மந்த நிலை அப்படிங்கிறது மாற கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது அவசியம். எந்த வேலையிலையும் முழு கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிருகசிருஷம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சியை மேற்கொள்ளுவீங்க. மற்றவர்களோடும் சரி, குடும்பத்திலையும் சரி, வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. பயணங்களால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டாகும். இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவு அப்படிங்கிறது எடுப்பீங்க. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் குடும்பத்தினரோடு விருந்து விழாக்கள் அப்படின்னு சென்று வருவீங்க. அதனால எல்லா காரியத்திலையும் எச்சரிக்கையும் கவனத்தோடு இருக்கணும். தொழில் வியாபார சிறப்படையும். உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே இந்த மாதத்தில் வசூலாகும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள்லாம் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளோட நன்மதிப்பை பெறுவீங்க. இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த கோபதாபங்கள் எல்லாமே நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சகோதரர் மூலம் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதம் வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சனிக்கிழமை தோறும் ராமனை வணங்கி வாங்க. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த குழப்பம் நீங்கி நன்மை அப்படிங்கிறது உண்டாகும். ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். மிதுனராசிக்காரர்கள் எல்லாரும் சிறு சிறு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது எடுத்துக்கணும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். பயணம் செல்லும் பொழுது இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மற்றவர்களிடத்துல பேசும் பொழுதும் வாக்குல நிதானத்தை கடைபிடிங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடும் இருக்க வேண்டிய மாதமா இருக்கும்.